பெரம்பலூர் அருகே 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆடுகள் திருடப்பட்டுள்ளதாக புகார் கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முருகேசன் வழங்க கேட்கலாம். முருகேசன், வணக்கம். விவரம் என்ன? பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் வட்டம் வடக்குளூர் ஊராட்சிக்குட்பட்ட கத்தாலைமேடு கிராமத்தை சேர்ந்தவர் கருப்பையா. இவர் வேளாண் இணை தொழிலாக வெள்ளாடுகளையும் மாடுகளையும் வளர்த்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று மாலை வழக்கம் போல் மேய்ச்சலுக்கு சென்ற ஆடுகளை வயலுக்கு ஓட்டி வயலில் உள்ள அமைக்கப்பட்டிருந்த அந்த பட்டி, அதாவது தற்காலிகமாக ஒரு வேலி அமைத்து அந்த ஆடுகளை அடைத்து வைத்திருக்கிறார். இந்த நிலையில வீட்டிற்கு சென்று உணவை சாப்பிட்டு வரலாம் என்ற சென்று உணவு சாப்பிட்டு விட்டு பின்னர் வயலுக்கு சென்று பார்த்தபோது 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அந்த 68 வெள்ளாடுகளும் திருடு போனது தெரிய வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த கருப்பையா திருடு போன தகவலை போலீசுக்கு தெரிவித்துள்ளார். தகவலின் பேரில் மங்களமேடு போலீசார் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டனர். ஏழை விவசாயி ஒருவரின் 68 வெள்ளாடுகள், அதாவது 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளாடுகள் திருடு போன சம்பவம் அப்பகுதியில் வாழும் பொதுமக்கள் மத்தியிலும் விவசாயிகள் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வயலில் சேகரித்து வைக்கப்பட்டிருந்த மக்காச்சோள மூட்டைகள் திருடு போன சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிற நிலையில இப்பொழுது வயலிலும் ஊருக்கு ஒதுக்குமரமாக இருக்கிற அந்த மாடு மற்றும் ஆட்டுப்பட்டிகளிலும் அடைக்கப்பட்டிருந்த கால்நடைகள் திருடு போய் வரும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முருகேசன்.